வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை உத்தமபுத்திரன். வாங்க கதையை தொடரலாம். அரண்மனையில அமுதா விக்ரமன் முன்னாடி நிறுத்தப்பட, அதே சமயம் பூபதி சோமுப்பாவையும் பார்த்திபனையும் விக்ரமன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். பார்த்திபனை பார்த்ததும் விக்ரமனுக்கு ஆத்திரம் எகிருது. வீரர்களை போக சொல்லிட்டு பார்த்திபனை சுத்தி சுத்தி பாக்குறார். அவங்க மாமா கிட்ட, மாமா, என்ன அவமானப்படுத்தின இவனை சிறையில அடைச்சா மட்டும் போதாது, அதை விட கொடுமையான தண்டனை இவனுக்கு கொடுக்கணும்னு சொல்றார் விக்ரமன். ஆனா அதை கேட்ட பார்த்திபனோட முகத்துல துளி கூட பயமே இல்ல. எந்த தண்டனைக்கும் பயப்படுறவன் நான் இல்ல. ஆனா எதுக்காக எனக்கு தண்டனை? நான் என்ன குற்றம் செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் விரும்புறேன்னு கேக்குறார் பார்த்திபன். நீ உருவத்துல என்ன போல இருக்கிறதுதான் குற்றம்னு விக்ரமன் சொல்ல, அதை கேட்ட பார்த்திபன், அது என்னோட குற்றம் கிடையாது, உங்களையும் என்னையும் படைச்ச ஆண்டவனோட குற்றம்னு சொல்றார். வேற என்ன குற்றம் சுமத்துறதுன்னு தெரியாத விக்ரமன் அதுல வல்லவரான நாகநாதன் கிட்ட போய், மாமா, இவன் மேல வேற ஏதாவது குற்றத்தை சுமத்துங்கன்னு அவரை துணைக்கி கூப்பிடுறார். அதுக்கு நாகநாதன் அரண்மனையில இருந்து அமைச்சர் மகளை கடத்திட்டு போனது குற்றம்னு சொல்ல, அதை கேட்ட அமுதா, இல்ல, அந்த குற்றத்தை அவர் செய்யலன்னு பார்த்திபனுக்காக பேச, நாகநாதன் கோவத்தோட அத நீ பேசாதன்னு அமுதாவை அதட்டி அடக்க ட்ரை பண்றார். அவரோட அதட்டல்ல அமுதாவுக்கு மேல கோபம் ஏறுது. எதுக்காக நான் பேசக்கூடாது? நியாயம் தெரியாத உங்களுக்கு நீதியை உணர்த்த நான் பேசத்தான் போறேன்னு அமுதா கோவத்தோட சொல்ல, அதை கேட்ட விக்ரமன் என்ன துணிச்சலான்னு அவங்கள நோக்கி சீறி பாயிறார். அவர் நாகநாதன் தடுத்துட்டு, இவன் மேல குற்றம் இல்ல விக்ரமா, அந்த நாடோடி கொடுத்த தைரியம் நம்மையே எதிர்த்து பேசுறான்னு, அதுக்கும் காரணம் பார்த்திபன்னு அவர் மேல பழி போடுறார் நாகநாதன். மாமா, இவளை மன்னிச்சிடுவோம்னு விக்ரமன் பெருந்தன்மையா சொல்ல, உங்களோட மன்னிப்பு எனக்கு தேவையில்லைன்னு அமுதா சொல்ல, அவங்கள ஒரு முறைச்சிட்டு, எனக்கு தேவை, இவளை அந்த புறத்துக்கு கொண்டு போங்கன்னு ஆணையிட, அழுதபடி அங்கிருந்து போயிடுறாங்க அமுதா. அமுதா அழுதுகிட்டே போறத பார்த்த பார்த்திபனுக்கு மனசு கேட்காம நிலைமைய மறந்து அவங்கள அவர் ஃபாலோ பண்ண போக, ஆனா வீரர்கள் அவர் பிடிச்சுக்கிறாங்க. விக்ரமன் நாகநாதன் கிட்ட, மாமா, உடனே இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்ல, அதுக்கு பார்த்திபன், அயோக்கியர்களோட ஆட்சியில இதை விட குறைஞ்ச தண்டனை கிடையாதுன்னு எனக்கு தெரியும்னு கோவத்தோட சொல்றார். அதுக்கு நாகநாதன் கோவத்தோட, மன்னர் கொடுத்த தண்டனைய மாத்த வேணான்னு பாக்குறேன், இல்லைனா உன்னோட தலையை இப்பவே சீவி எரிஞ்சிருப்பேன்னு ஆத்திரமா சொல்ல, அதை கேட்டுட்டு இருக்கிற சோமப்பா, அக்கிரமக்காரா, யாரோட தலையை சீவி எறிய பாக்குற, இந்த நகரத்துன்னு கோவத்தோட அவர் ஆரம்பிக்க, உடனே அதிகாரமா, நிறுத்து, மேற்கொண்டு ஒரு வார்த்தை பேசினாலும் இவன் பிணமாவான்னு நாகநாதன் சொல்ல, உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியாயிடுறார் சோமப்பா. இவங்க 2 பேரும் பேசுறது புரியாம முழிக்கிறார் பார்த்திபன். 2 பேரையும் சிறைக்கு இழுத்துட்டு போக நாகநாதன் ஆணையிட, பூபதி தலைமையில வீரர்கள் அவங்கள சிறைக்கு இழுத்துட்டு போறாங்க. இவங்க 2 பேரையும் சிறைக்கு இழுத்துட்டு போறத அமைச்சர் பார்த்துடுறார். அவசரமா ராணி கிட்ட வந்து பார்த்திபன் அவங்களோட மகங்கிற விவரத்தை சொல்ல, அதை கேட்ட ராணிக்கோ பயங்கர அதிர்ச்சி. அதே சமயம் சிறையில சோமப்பா நடந்த கதை பார்த்திபன் உண்மையிலே யாருங்கிறத அவர்கிட்ட சொல்லிடுறார். அதை கேட்ட பார்த்திபனுக்கு ஆச்சரியம் தாங்கல. சோமப்பா கிட்ட, மகாராணியார் தான் என்னோட அம்மாவா? நான் இந்த நாட்டு இளவரசனா? ஏன் சோமப்பா இதையெல்லாம் இத்தனை காலம் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்கன்னு வேதனையோட கேட்க, நீ எங்க ஆத்திரத்துல அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு ஆபத்துல மாட்டிக்குவியோன்னு பயந்துதான் நான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாம மறைச்சிருந்தேன்னு பார்த்திபன் கிட்ட சொல்றார் சோமப்பா. அடக்குன கோபத்தோட, இந்த விஷயத்த மட்டும் நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்தா என்னை என்னோட தாய்கிட்ட இருந்து பிரிச்ச சதிகாரர்களை என்னோட வாளுக்கு பலியாக்கி வல்லூர்களுக்கு இரையாக்கி இருப்பேனே. ஆனா இன்னைக்கு நான் மரணத்தோட விளிம்புல நிக்கும் போதா எனக்கு இந்த உண்மை தெரியணும். என்ன பெத்த மாதாவ அம்மானு கூப்பிடுற பாக்கியம் கூட இல்லாம போயிடுச்சு. அன்பும் கருணையும் பொங்கும் என்னோட தாயை இனிமே நான் பார்க்கவே முடியாதான்னு தன்னோட இயலாத நிலையை நினைச்சு அழுகிறார் பார்த்திபன். அதே சமயம் ராணி அமைச்சர்கிட்ட, ஏன் முடியாது? என்னோட மகனுக்கும் எனக்கும் இடையே எவ்வளவு பெரிய கற்சுவர் இருந்தாலும் என்னோட இதயத்துல பொங்கி வர்ற அன்பும் பாசமும் அதையெல்லாம் தகர்த்து உடைச்சிடும். அமைச்சரே, சிறையில இருக்கிற என்னோட செல்வனை நான் பார்க்க கூடாதுன்னு தடை விதிக்கிற தைரியம் எவனுக்கு இருக்கு? நானும் பாத்துடுறேன்னு வீறு கொண்டு சொல்லிட்டு உடனடியா தன்னோட மகன் பார்த்திபனை பார்க்க சிறைச்சாலைக்கு புயலான புறப்படுறாங்க ராணி. சிறையில இருந்து பார்த்திபனை விடுதலை செஞ்சிடுவாங்களா ராணி? இதுக்கு நாகநாதனும் விக்ரமனும் எப்படி சம்மதிப்பாங்க? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.